சோளிங்கர் நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,64,00,000 மதிப்பீட்டில் 39 கடைகள் கொண்ட தினசரி மார்க்கெட் கட்டப்பட்டு மார்ச் 8ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த கடைகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ முனிரத்னம் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், தமிழக முதல்வர் சீரிய திட்டங்கள் நீட்டையும் செயல்படுத்தியும் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறார் என புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் கண்ணியப்பன், பொறியியலாளர் ஆசிர்வாதம் மற்றும் நகராட்சி கவுன்சிலர்கள், வியாபாரிகள் உடனிருந்தனர். நம்முடைய ஜான் மசாலா கூட இங்கே கடை வச்சிருந்தார். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் அருமை சகோதரர் பழனி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற நகரமன்றத்துடைய உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கின்ற இந்த காய்கறி போன்ற உறுப்பினர்களும், நம்முடைய சோழியன் நகரிலே இருக்கின்ற நண்பர்களும், நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த ஊருக்காக பல பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். வந்திருக்காரு பில்டிங் கட்டி கொடுத்தோம். இந்த ஊரில் 86 நான் சட்டமன்ற தேர்வாட்சி இருக்கும்போது இந்த ஊரில் மற்றும் கூட்டணி கழக நண்பர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன்.